வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆச்சு, நம்ம எப்படி ட்ரேட் எடுத்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ் தான். மார்க்கெட் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஆத்தரைஸ்டு ஃபைனான்சியல் அட்வைசர்கிட்ட கேட்டு ஒரு முடிவெடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும், எப்படி நம்ம ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியினுடைய ஓப்பன் ப்ரைஸ், அதாவது 24,351 இதுதான் நிஃப்டியினுடைய ஓப்பன் ப்ரைஸ். இன்றைக்கி நம்ம இன்றைக்கி எடுக்கிறதா இருந்தால் 24,300ங்கிற ப்ரைஸ் எடுக்கலாம், இல்லைனா 24 அது ஓப்பன் ஆன ப்ரைஸ் 24,350 அதையும் நம்ம எடுத்து பார்க்கலாம். சரி, நம்ம இன்றைக்கி பார்க்குறது எதை பார்க்கலாம்னா 24,350 அப்படிங்கிற ப்ரைஸ் நம்ம எப்படி எடுத்து இன்றைக்கி எப்படி ட்ரேட் எடுத்தோங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் 24,350னுடைய கால் பிரீமியத்தோட ஓப்பன் ப்ரைஸ். இந்த காலையில் மார்னிங் ஓப்பன் ஆன ப்ரைஸ் 9.15. ஓகே, இது என்ன லைன் பார்த்தீங்கன்னா, இது ப்ரீவியஸ் க்ளோசிங். இது இப்போ கால் பிரீமியத்தோட, அதாவது இந்த லைன் கால் பிரீமியத்தோட ஓப்பன் ப்ரைஸ். இது புட் பிரீமியம் 106 ரூபா அப்படிங்கிறது புட் பிரீமியத்தோட ஓப்பன் ப்ரைஸ். மார்க்கெட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மூவில் தான் இருக்குது. காலையில் மார்னிங் பார்க்கும்போது நமக்கு எல்லாமே பாசிட்டிவ். ஏன்னா நமக்கு ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே புட் ஆப்ஷன், அதாவது ஆப்பனண்ட், அதாவது 24,350 அப்படிங்கிற ஆப்பனண்ட் புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே. அப்போ காலுடைய ப்ரீமியம் எல்லாமே நமக்கு பாசிட்டிவான ஒரு இதை கொடுத்துருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா, எப்போ வேணால் என்ன பண்ணுவோம்னா, 1/4 மணி நேரம் மார்க்கெட் 9.15க்கு ஓப்பன் ஆகுது. நம்ம ஒரு 9:30 மணிக்கு தான் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுவோம். 9:30 மணிக்கு நமக்கு எங்கே நிற்கிது மார்க்கெட் அப்படின்னு பார்ப்போம். 9:30 மணிக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லைனில் இதான் 9:30 கேண்டில். நமக்கு 9:30 மணிக்கு என்னென்னா இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எங்கன்னா அந்த க்ளோசிங் லைன் இருக்கு இல்லையா, ப்ரீவியஸ் க்ளோசிங் லைன், இந்த லைனில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நல்ல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இந்த லைனுக்கு மேலே பாசிட்டிவான ஒரு க்ளோசிங் கொடுத்தது அப்படின்னா தாராளமாக அந்த கேண்டில்லே கூட என்ட்ரி ஆகலாம். இல்லைனா அடுத்த கேண்டில், ஒரு ஃபுல் பாடி கேண்டில் மேலே, ஒரு முழு கேண்டில் மேலே நல்லா க்ளோசிங் கொடுத்தோன்னா நம்ம என்ட்ரி ஆகலாம். ஸோ நான் என்ட்ரி ஆனது இன்றைக்கி இதில் என்ட்ரி ஆகிட்டேன். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு காலையிலே மார்க்கெட் ஒரு பாசிட்டிவான ஒரு இதில் இருக்குது. ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்குது. புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தோடுக்கு லைனுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கு, ஓப்பனுக்கு மேலே இருக்குது. அந்த சேம் டைமில் நான் உங்களுக்கு இண்டெக்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இண்டெக்ஸும் நல்ல ஒரு பாசிட்டிவான மூவில் இருக்குது. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரே நிமிஷம் இண்டெக்ஸில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இண்டெக்ஸோட லைன் பாருங்க. இண்டெக்ஸ் இந்த கேண்டில் தான் நம்ம அங்கே பார்த்தோம் 9:30. அதாவது இதான் இண்டெக்ஸனுடைய இதுபடி நமக்கு ஓப்பன் லைன். இது சரியா, இந்த ஓப்பன் லைன், இந்த ஓப்பன் லைனுக்கு மேலே தான் இந்த கேண்டில் க்ளோசிங் கொடுக்குது. இண்டெக்ஸ்லேயே நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மூவிங் க்ளோசிங் கொடுக்கு இல்லையா, இந்த கேண்டில் இதில் தான் நான் என்ட்ரி ஆனது ஆப்ஷனில். அதான் உங்களுக்கு நான் இப்போ இண்டெக்ஸில் அதை உங்களுக்கு காமிச்சா தான் அது புரியுங்கிறக்காக தான் நான் காமிச்சது. இந்த கேண்டில் நம்ம என்ட்ரி ஆகிறோம். ஓகே, இதோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 107 ரூபா அப்படிங்கிறது இதோட க்ளோசிங் ப்ரைஸ் நமக்கு. சரியா, 107 ரூபாங்கிறது இதோட க்ளோசிங் ப்ரைஸ். இதோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு கேண்டில் 9:35 கேண்டிலுடைய ஹை நமக்கு 114 ரூபா. நம்ம என்ட்ரி ஆகிறது 107 ரூபா. ஓகேவா, இதோட ஹை பார்த்தீங்கன்னா 114 ரூபா. ஒரு 10 பாயிண்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலும் 117 ரூபா அப்படிங்கிற லெவலில் வரும்போது நம்ம எக்ஸீட் ஆகிருக்கலாம் அடுத்த கேண்டில். சரியா, இதுதான் நம்மளுடைய இது என்னென்னா 10 பாயிண்ட் தான் நான் மேக்ஸிமம் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு காலையில் ஓப்பன் ஆன உடனே நமக்கு ஒரு என்ட்ரி கிடைக்குன்னா 10 பாயிண்டில் நம்ம எக்ஸிட் ஆயிடணும். திருப்பி அதுக்கப்புறம் நம்ம என்ன வேறு ஏதாவது இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ட்ரேட் எடுக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா மார்க்கெட் இந்த ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது. மார்க்கெட்டுக்கு பல இது இருக்கும், ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதை வச்சு தான் மார்க்கெட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணும்.
ஒரு நாள் ஓப்பன், இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். அதை தான் நிஃப்டி ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணும். நிஃப்டியில் எல்லா மார்க்கெட்டுமே நமக்கு அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியில் ஒரு எடுத்த உடனே ஒரு 10 பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் நமக்கு ப்ராஃபிட்டில் இருக்குன்னா கண்ணில் கண்ட ப்ராஃபிட்டை விட்டுறக்கூடாது. நம்ம சொல்கிறது அதுதான். என்னென்னா நமக்கு 10 பாயிண்ட் ரூ. 250 காலையில் போனோன்னா ஒரு ரூ. 250 லாபம் கிடச்சிதா, சந்தோஷமாக வெளியே வந்துட்டேன், அவ்வளோதான். நான் அந்த மாதிரி தான் முடிவு பண்ணி ட்ரேட் எடுத்து 10 பாயிண்டில் வெளியே வந்துடுவேன். ஸோ அதே மாதிரி தான் லாட் சைஸ் வேணால் கூட்டிக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி நம்மளோட ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ட்ரேட் எடுத்தது, ஆப்ஷனுடைய ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில். இது பாருங்கள், இது மாதிரி தான் டெய்லி மார்க்கெட் வந்து இந்த மாதிரி தான் நடக்கும். அப்படிங்கிறத விட நம்ம வந்து சேஃபாக எப்போவுமே வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கணும். ஏன்னா காலையில் மார்னிங்கில் வந்து நம்ம வந்து 9:15 வந்து ட்ரேட் எடுக்கிறோம். ட்ரேட் எடுக்கணும் இன்ட்ராடேயில் பண்ணும்போது ஒரு ஸ்மால் அமௌண்ட் வச்சுட்டு பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் இந்த இதுக்கு கீழே, அதாவது இதுக்குன்னா இதில் தான் நம்ம எடுத்தது, இதுக்கு கீழே வருது அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆயிடணும். சரியா? ஏதாவது இதுக்கு கீழே மார்க்கெட் வரலாம். இப்போ இந்த கேண்டில் நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். இந்த கேண்டில் இதுக்கு கீழே வரலாம் வந்துட்டு, ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஸ்பைக், அதாவது ஒரு குச்சி வச்சுட்டு மார்க்கெட் மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது பிரச்சனை இல்லை. ஆனால் க்ளோசிங் மட்டும் கொடுத்துடக்கூடாது. இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருச்சுன்னா எக்ஸிட் ஆயிடணும். அது எவ்வளோ சின்ன லாஸ் இருந்தாலும் சரி, அதை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். அப்புறம் திருப்பி நம்ம ஏதாவது ஒரு என்ட்ரி கிடச்சின்னா நம்ம என்ட்ரி ஆகிக்கிற வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாமே ப்ராஃபிட் தான். நம்ம வந்து இதுவரைக்கும், அதாவது ஆப்ஷனுடைய ஓப்பன் ரேஞ்சை வச்சு நம்ம பார்க்கும்போது இண்டெக்ஸை நமக்கு சப்போர்ட் பண்ணி இதுவும் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து என்ட்ரி எடுக்கலாம். தாராளமாக நமக்கு வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் இருக்கும். ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடாது ப்ராஃபிட்டாக, சின்ன ப்ராஃபிட் வச்சுட்டு வெளியே வந்துடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.